வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு ஃபைனல் கெஸ்ஸிங்காக இன்றைக்கி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி 13ஆம் தேதி 12வது மாதம் 2024. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிர்மல் ட்ரா நடைபெறுது. 410வது ட்ராவாக நடைபெறுது. இந்த 410வது ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கையில் 089 முன்னாடி நாள் கார்னியா ப்ளஸுக்கு வந்த ரிசல்ட்டு. 089 முன்னாடி நாள் ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு 08 கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்துச்சி. நீங்களே பாருங்கள். நம்ம ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக தான் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா 10,000% கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆல் போர்டு 0வையும் 8ஐயும் கொடுத்துருந்தோம். வந்த ரிசல்ட்டு 089 ரிசல்ட் வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் 0வும் பி போர்டில் 8ம் பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஏபியில் 08ங்கிறது நமக்கு வின்னிங் கிடச்சிருந்துச்சி. ஏபிபிசிஏசி நம்ம கொடுத்ததில்ல. பாட்ஸில் டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு. 081ன்னு எடுத்திருந்தோம். 089 ரிசல்ட்டு. பார்த்திங்கன்னா பாட்ஸில் கொடுத்ததில் டெஸ்ட்டு மிஸ்ஸு. பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்ம 0வும் 8ம் கொடுத்துருந்தோம். 2 நம்பருமே பாஸ் ஆயிருந்துச்சு. ஏபிபிசிஎஸ்சியில் 08ங்கிறது ஏபியிலேயே நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சி. இப்போது நம்ம நிர்மல் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி 13ஆம் தேதி 12வது மாதம் 2024 410வது ட்ராவாக நடைபெறுது. நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போது நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு ஏ போர்டில் 2ம் 9ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏ போர்டு ஏ போர்டில் 2ம் 9ம் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ம் 9ம் தான் ஏ போர்டு வரணும். இந்த 2 9ஐ விட்டு வேறு நம்பர் வர்றதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு கிடையாது. 2ஐயும் 9ஐயும் ஏ போர்டு எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா பி போர்டில் நமக்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 8க்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் 4 வர்றதுக்கு பி போர்டில் வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 5ஐயும் 4ஐயும் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் 5ஐயும் 4ஐயும் எடுத்துக்கலாம். பி போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 0வை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 0 ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 0வை விட்டால் 9க்கு 7ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சி போர்டு 0வையும் 7ஐயும் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொண்டு வந்திருக்கோம். போர்டு நம்பர்ஸ் ஏ போர்டில் 2 9 ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் 5ம் 4ம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டில் 0வும் 7ம் ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பெண்டிங் நம்பராக உள்ள நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கையில் ஏ போர்டில் 4 22 நாள் ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 9 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் ஏ போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பர். இந்த 3 நம்பர் தான். பி போர்டில் 3 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 5 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 7 30 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 0 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸ் தான் அதிக பெண்டிங் உள்ள நம்பராக பி போர்டு இருக்குது. சி போர்டில் பார்த்திங்கன்னா 2 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 3 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 நமக்கு
21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 8 வந்து 28 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் நமக்கு 0 வந்து 78 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதாவது அதிக பெண்டிங் உள்ள நம்பர்னு பார்க்கையில் வந்து நமக்கு சி போர்டில் 0 தான் அதிக பெண்டிங்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் உங்களுக்கே தெரியும். நான் வேறு நம்பர் மாற்றியெல்லாம் கொடுக்கல. பார்த்திங்கன்னா நம்ம 4ஐயும் 7ஐயும் தான் ஆல் போர்டு நம்பராக கொடுத்துருக்கோம். ஆல் போர்டு வந்து எடுக்கிற நம்பர்களுக்கு 100% ஸ்ட்ராங்காகவும் 1000% பெஸ்ட் நம்பராகவும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் வந்து 4ஆம் நம்பரையும் 7ஐயும் தான் எடுத்திருக்கோம். 4 7ங்கிறத எல்லாருமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். 4ம் 7ம் தான் ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னையுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணி உங்களுக்காண்டி கொடுத்துருக்கேன். எல்லாருமே கலந்து வைக்கலாம், ஸ்ட்ராங்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். 4ஐயும் 7ஐயும் ஆல் போர்டு நம்பர்ஸாக. அதே மாதிரி நம்ம வந்து ஃபார்முலா எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் நம்ம எப்போதும் போல் கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கலந்தும் தான் கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நம்பர்கள் உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நம்பர்ஸையும் எல்லா நம்பர்களுமே 100% வின்னிங் எடுக்கணும். தொடர்ந்து உங்களுக்கான வெற்றிங்கிறது ரெகுலராக கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸுங்கிறத நான் கொடுக்குறேன். எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கையும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் எப்போதுமே மேட்ச் பண்ணி வைக்கணும். ஸ்ட்ராங்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸுங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். 240 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 547ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 950ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 416ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு என்னையுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாம் கலந்தும் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் நீங்களே பார்த்தீங்க. ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நம்ம கொடுத்துருக்கோம். 4 நம்பர் தான் எடுத்திருக்கோம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாம் கலந்தும் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 460 ஒரு பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 460 ஒரு பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாட்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் 957 ஒரு பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாட்ஸ் நம்பரில் வந்து நம்ம அதிகமான நம்பர்லாம் எடுத்துகிட்டு வரல. 2 நம்பர் தான் உங்களுக்காண்டி நான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா 460ம் 957ஐயும் பாட்ஸ் நம்பராக எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பராக ஃபைனல் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணி நான் எடுத்திருக்கேன். எல்லாரும் மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போது நம்ம போன வருஷம் இன்றைக்கி நாள் இன்றைக்கி தேதிக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணியும் நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா வாங்க பார்க்கலாம். போன வருஷம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு வந்து 0-10 ரிசல்ட்டாக வந்திருக்கு. 0-10ன்னு போன வருஷம் நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி தான் நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸுங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். 240ன்னுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குங்க. 240 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 450ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் நீங்கள் உங்களுடைய கணக்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் எப்போதுமே மேட்ச் பண்ணி வைங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்மாக வந்து யாரும் எடுத்துக்க வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த ஒரு கெஸ்ஸிங்கை வந்து நம்ம ஃபுல்லாகவே கொடுக்குறோம். எல்லா நம்பர்களுமே கலந்து ப்ளே பண்ணுங்கள். 0-16ன்னு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பரும் ஒரு கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. எல்லாருமே வந்து மேட்ச் பண்ணியும் உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணியும் கண்டிப்பாக வைக்கலாம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு என்னையோடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி உங்களுக்காண்டியே வந்து கம்மியான நம்பர்ஸாக நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்களே பார்த்தீங்க. மொத்தமே வந்து நம்ம 8 நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு வந்து நம்பர்ஸாக வந்து ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நான் வந்து அதிகமான நம்பர்ஸ் கொண்டு வந்து கொடுக்காம கம்மியான நம்பர்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே பயன்படுத்துங்க. இதை கெஸ்ஸிங்காக மட்டும் எடுத்துக்காங்க. யாருமே வந்து கன்ஃபார்ம் நம்பர்ஸாக எடுத்துக்க வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம். 90ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
41ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 47ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 96ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் 60ன்னு சொல்லி நம்ம கணக்கில் ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. 60ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 46ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே மேட்ச் பண்ணி வைங்க. 100% உங்களுக்கான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். கம்மியான நம்பர்ஸ் தான், மொத்தமே வந்து 6 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த 6 நம்பர்ஸை எல்லாருமே கலந்தும் உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் எப்போதுமே மேட்ச் பண்ணி வைங்க. 100% நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் உங்களுக்காண்டி நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். எல்லாருமே நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸையும் நீங்கள் உங்கள் கணக்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வந்து வெற்றிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸுங்கிறத நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். அதாவது 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் ஹார்டு ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் நான் நம்பர்ஸை வந்து கொடுக்குறேன். ஒரு 2 மெத்தேடை மேட்ச் பண்ணி நம்ம சார்ட்டை மேட்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பர்ஸ் தான். பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸை பயன்படுத்துங்க. இது கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை கொண்டு வந்து உங்களுக்காண்டி கொடுத்துருக்கேன். எல்லாருமே வந்து நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் உங்களுடைய கணக்கில் எடுத்து இருக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். நம்பர்ஸை வந்து 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு மொத்தம் 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 75, 47, 86, 50, 92, 40, 94, 58ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு மொத்தமே வந்து நம்ம எத்தனை நம்பர்ஸ் எடுத்திருக்கோம்? 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடைபெறக்கூடிய நிர்மல் டிராவுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குது. ஸ்ட்ராங்காக எல்லாருமே மேட்ச் பண்ணி வைங்க. 100% ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குது. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.